வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் தழுதாழை அப்படின்ற முக்கியமான ஒரு மூலிகை. இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாத்தம் அடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தழுதாழை இலைகளை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல உடம்பு வலி இருக்குது, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, எந்தவித எலும்பு வலியையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த மூலிகையில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இப்போது உடல் வலி அதிகமாக இருக்குது, கை கால் வலி இருக்குது, உடல் சோர்வு அதிகமாக இருக்குது. எந்த ஒரு வேலை செய்கிறாங்களோ செய்யலையோ ஒரு சிலருக்கு பார்த்தா உடல் சோர்வு எப்போவுமே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? பொதுவாகவே ஒரு 40 வயதை கடந்தவங்களுக்கு உடல் சோர்வு அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த உடல் சோர்வு, உடல் வலி, கை கால் வலி எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணுறதுக்கு தழுதாழை இலைகளை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு இலைகள் எடுத்துக்கோங்க. க்ளீனாக கழுவி முதல்ல சுத்தம் செய்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இதை சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. கொதித்து ஒரு வெதுவெதுப்பான சூட்டுக்கு இது இருக்கும்போது, வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது இந்த தண்ணி கொண்டு நீங்கள் உடல் குளிச்சிடலாம். காலையில் தினமும் தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் தழுதாழை இலைகள் கொதிக்க வைத்த தண்ணி கொண்டு தினமும் நீங்கள் உடம்பு குளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே நாளடைவில் உடல் வலி சீக்கிரமே கம்மியாகிறது படிப்படியாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப குறிப்பாக ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருந்து இதனால் உடல் வலி இருக்குது, ரொம்ப குறிப்பாக மூட்டு பகுதியில் வலி இருக்குது, கழுத்து வலி, கை கால் வலி, இப்படி எந்த எலும்பு வலியாக இருந்தாலும் சரி, இந்த இலைகளை நீங்கள் எப்படி எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு இலைகள் எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கும் போதே கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெயில் வதக்கின இந்த தழுதாழை இலைகள் இருக்கு இல்லையா, இதை வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது, அதாவது உங்கள் சருமத்து மேலே அந்த இலை எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது அந்த விளக்கெண்ணெயில் வதக்கின அந்த இலையை அப்படியே எண்ணெயோடு சேர்ந்தாப்பில் எடுத்து அந்த இலையை எடுத்து உங்கள் மூட்டு பகுதியிலையோ இல்லை எந்த இடங்களில் வலி இருக்கோ அந்த இடத்துல வைத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளாக் வைஸ் சுற்றினாப்பில் மசாஜ் மாதிரி ஒரு 5 நிமிடம் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு 30 நிமிஷம் அந்த இலையை எந்த இடத்துல வலி இருக்கோ அது மேலே நீங்கள் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது அப்படியே மூட்டு பகுதி மேலே வச்சுடுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த இலையை எடுத்துகிட்டு வெந்நீரால் நீங்கள் குளிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கால்களில் மட்டுமே மூட்டு வலிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது மூட்டில் வெந்நீர் கொண்டு ஹாட் பேக் ஒத்தட மாதிரி கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா வெந்நீர் ஒரு 2 மக்கு கால் மேலே ஊற்றி கழுவி விட்டுருங்க. இப்படி தொடர்ச்சியாக தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு 30 நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்புனால ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் இதையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை தழுதாழை இலைகளில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடம்புல எங்கேயாவது சுளுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா, இப்படி இருக்கவங்க இந்த இலைகளை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு தழுதாழை இலைகள் எடுத்துக்கோங்க. அரிசி கழுவின தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. கொதித்து இந்த இலைகள் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு ஆற விட்டுருங்க. சூடு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டில் இது இருக்கும்போது ஒரு காட்டன் துணியில், பருத்தி துணி, சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு துணியை நல்லா ஸ்கொயர் சைஸ் கட் பண்ணி இது நீங்கள் வேக வைத்திருக்கீங்களா இந்த இலைகளை மட்டுமே எடுத்து இந்த துணிக்கு நடுவில் வைத்து போட்டலி மாதிரி கட்டிட்டு இந்த போட்டலியை சுளுக்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒத்தடம் மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது அந்த சுளுக்கு சீக்கிரமே ஒரு 2-3 நாட்கள்லேயே இயற்கையாகவே படிப்படியாக குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிலருக்கு பார்த்தா மூக்கடைப்பு அதிகமாக இருக்கும், சைனசைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கும், அப்படி இல்லைனா மைக்ரைன், ஒற்றை தலைவலி நோய் பாதிப்பு இருக்கும். இதனால் தலைவலி, தலைபாரம், மூக்கடைப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு கழுத்து வலி இருக்கும் இல்லையா, இப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்யலாம், நல்லா ஒரு கைப்பிடி அளவு தழுதாழை இலைகள் எடுத்துக்கோங்க. இந்த இலைகளை கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வைத்து இந்த தண்ணியை கொண்டு நீராவி பிடிச்சிட்டே வரலாம். தொடர்ச்சியாக 1 வாரம் நீராவி பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே சைனசைட்டிஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நேசல் பிளாக்கேஜ் எல்லாம் கிளியர் ஆகிறது உங்களுக்கு நாளடைவில் நல்லாவே தெரியும். தலைவலி, தலைபாரம் இது 2த்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. நீராவி பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா கழுத்து வலியையும் சீக்கிரமே மறைய செய்யும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்கலாம் இல்லையா, இப்படி காய்ச்சல் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க இந்த இலை சாறு காலையில் ஒரு 10 மில்லி உணவுக்கு முன்னாடி, அதே மாதிரி இரவு நேரத்தில் 10 மில்லி உணவுக்கு முன்னாடி, இப்படி தொடர்ச்சியாக ஒரு 4-5 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த இலை சாறு நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது ஒரு 3 இல்லை 4வது நாளே பார்த்திங்கன்னா காய்ச்சல் நோய் பாதிப்புலேருந்து வெளிவரதோட மட்டும் கிடையாது, ஃபீவர் வந்ததுக்கப்புறம் ஒரு உடல் சோர்வு இருக்கும் இல்லையா, அந்த டயர்ட்னஸும் தெரியாமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை இதில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி பக்கவாதம் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு கூட அந்த நோய் பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணி உடல் வலியையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த தழுதாழை இலைகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ பக்கவாதம் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களாம் இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இலைகள் ஒரு 4-5 இலை எடுத்துக்கலாம். இப்போ 200 மில்லி நல்லெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 10 இலைகள் எடுத்துக்கலாம். இந்த இலைகளை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்ல ஒரு
கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆற விட்டுறணும். சூடு நல்லா ஆறினதும் ஒரு கண்ணாடி கண்டெய்னர் இல்லை ஏதோ ஒரு ஸ்டீல் பாக்ஸில் இந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. பக்கவாதம் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு முகத்தில், கழுத்தில், கை காலில் கூட தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தேய்த்து ஒரு 45 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்நீரால் நீங்கள் தினமும் காலையில் உடம்பு குளிச்சிடலாம். இப்படி குளிக்கிறதுக்கு முன்னாடி தினமும் தொடர்ச்சியாக இந்த எண்ணெயை தேய்த்து நீங்கள் உடல் முழுக்க முகத்தில் கூட மசாஜ் மாதிரி செய்துட்டே வரும்போது பக்கவாதம் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நோய் தீவிரத்தை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, இந்த தழுதாழை இலைகளை இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உடல் வலி அதிகமாக இருக்குது, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருந்து இதனால் வலி வீக்கம்லாம் உடம்புல அதிகமாக இருக்குன்றவங்களாம் ரெகுலராக 60 நாட்கள் எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 இலை எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இந்த 2 கிளாஸ் அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 1 கிளாஸ் அளவு குறைந்து வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது காலை உணவுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷம் முன்னாடி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 11 மணி அளவில் குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சிடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் தழுதாழை இலை கொதிக்க வைத்து இந்த தேநீர் தொடர்ச்சியாக ஒரு 30லேருந்து 60 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த வலியை சீக்கிரமே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் இதில் அதிகமாக இருக்கிறதால வீக்கத்தையும் சீக்கிரமே சரி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக செரிமானத்தை சீராக வைத்து செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்களும் தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் கூட எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் நோய் பாதிப்புலேருந்து சீக்கிரமே இயற்கையாகவே வெளிவரத்துக்கும் இந்த இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக 2 முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னென்னா இதயம் உறுப்பு, இன்னொன்று மூளை உறுப்பு. இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைத்து இதயம் சம்மந்தப்பட்ட மாரடைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். 2வது மூளைக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். இதனால் பார்த்தா மூளை உறுப்பு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படும். ரொம்ப குறிப்பாக அல்சீமர், டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மறதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காது குழந்தைகளுக்குலாம். பார்த்திங்கன்னா இந்த தேநீர் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டே வர்றதால ஞாபக சக்தியையும் நல்ல பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய தன்மை இந்த தேநீர்லேயும் அதிகமாக இருக்குது. ஒருவேளை படிக்கிற குழந்தைகள் தேநீர் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு இலையை நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து ராத்திரியே என்ன பண்ணுங்கள், ஒரு 4 இல்லை 5 டீஸ்பூன் அளவு தேன் இதில் ஊற்றி ஊற வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. இந்த இரவு முழுக்க தேனில் ஊறின அந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் கடித்து மென்று சாப்பிட கொடுக்கலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தொடர்ச்சியாக இந்த இலை தேனில் ஊறினதையும் சாப்பிட கொடுக்கறதால பார்த்தா மூளை உறுப்பும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படும். பிற்காலத்தில் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். இன்றைக்கி நிகழ்ச்சியில் தழுதாழை அப்படின்ற முக்கியமான ஒரு மூலிகை எந்தவித எலும்பு வலி, உடல் வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலின்னு எந்த வலியாக இருந்தாலும் சரி இந்த தேநீர் ஒரு 60 நாட்கள் எடுத்துகிட்டே வாங்க. கூடவே நான் சொன்ன மாதிரி காலையில் உடம்பு குளிக்கும் போது நீங்கள் இந்த தண்ணி கொதிக்க வைக்கும் போதே கூடவே ஒரு கைப்பிடி அளவு இந்த இலை கொதிக்க வைத்த தண்ணி கொண்டு நீங்கள் உடம்பு குளிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக வலி இருக்குது அப்படின்னா மூட்டு வலியோ எந்த இடத்துல வலி இருக்கோ விளக்கெண்ணெயில் இந்த இலைகளை வதக்கி அந்த இலையை எண்ணெயோட சேர்ந்தாப்புல எடுத்து எந்த இடத்துல வலி இருக்கோ, மூட்டு வலியா இல்லை கழுத்து வலியோ இடுப்பு வலியோ அந்த இடத்துல இந்த இலையை எண்ணெயோட சேர்ந்தாப்புல வைத்து மசாஜ் மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் செய்துட்டே வாங்க. கூடவே ஒரு 30 நாட்கள் இந்த இலை தேநீர், தழுதாழை இலை தேநீரையும் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த இலையில் அதிக அளவில் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.